Hi friends, my life food time channel and நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள்ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சிறுபருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ தனியா போட்டு வறுத்துக்கலாம். தனியா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதுலேயே நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இந்த பச்சரிசி பாசி பயிரும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்தா போதும். இந்த மிளகு சீரகம் வெந்தயம்லாம் வறுத்தாச்சு. இதையும் நம்ம இதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த இதுலேயே கடாயிலே இந்த உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூடவே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு நம்ம கெடாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டோம். உப்பு லைட்டாக போட்டு வறுக்கிறது எதுக்குன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம சாம்பாரில் நிறைய போடுவோம். இருந்தாலும் லைட்டாக இந்த பொடிக்காக கொஞ்சமாக இதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாவும் கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்ததுலேயே போட்டு நம்ம ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஈரமே இருக்கக்கூடாது. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கினா நம்ம சாம்பார் வைக்கும் போது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சாம்பார் பொடி அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பாக்ஸில் போட்டு வைக்கணும். இது கூட நம்ம கொப்பரை தேங்காய் வாங்கி பொடியாக கட் பண்ணி வறுத்து அரைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு கொப்பரை தேங்காய் வேண்டாம். உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொப்பரை தேங்காய் வறுத்து இதில் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். நமக்கும் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பார் பொடி. சாம்பார் வச்சா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.